நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் விஜய் தம்பி விரும்பி சாப்பிடுறாருங்க. ஒவ்வொரு தடவையும் விருந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்தா யாரா இருந்தாலும் விரும்பி சாப்பிடதான் செய்வாங்க. ஏய் கங்கா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஒரு மாதிரி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? நான் நல்லா தான் பேசுறேன். வீட்ல புது ஆள் வந்ததுனால உங்க போக்கஸ் தான் அங்க இருக்கு. அதனால நான் என்ன சொன்னாலும் தப்பாவும் குதர்க்கமாவும் தான் தெரியும். ஏண்டி காவேரி வீட்டுக்காரர் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், உன் வாய் சும்மாவே இருக்காதாடி? அவ எப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு போறா பாரு. நான் யதார்த்தமா ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன் ஓவரா பண்ற? உன் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னா நீ சும்மா இருப்பியா? அது மாதிரி தானே அவளும். அதானே, அவள ஒரு வார்த்தை நான் சொல்லிட கூடாதுல. உங்களுக்கு உடனே பிடிக்காதே. உனக்கு தாண்டி அவளை பிடிக்கல, அவ மேல உனக்கு பொறாம. ஓ, இது வேறயா? இல்ல நான் பொறாமப்படுற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா? பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி வாழணும்னு நீ ஆசைப்பட்ட. அப்படி ஒரு வாழ்க்கைய இப்ப காவேரி வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த பொறாமடி உனக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் அமைதியா இருக்கணும். நியாயத்தை கேட்டா நான் சண்டைக்காரியா? நீ ஒரு ரெண்டாவது பொண்ணையே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. நான் இனி எதுவும் பேசல. இவ என்னத்த இப்படி இருக்கா? சொந்த தங்கச்சி கிட்ட எதுக்கு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்கா? 2 நாளைக்கே இப்படின்னா இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ